ரொனால்டோவோட இன்க்ரெடிபிள் ஜேர்னி வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வேர்ல்ட் கப்பை வந்து வின் பண்ணிட்டு க்ரவுண்டாக போவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் வந்து நடக்கல. ஈவன் நான் ஒரு மெஸ்ஸி ஃபேனு. எனக்கே வந்துட்டு ரொனால்டோ ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அது மட்டும்தான் இன்னும் அந்த ஒரு லெஜெண்டரி பிளேயர் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொனால்டோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷன். நான் தான் கிங்கு. நான் ஆடுற கேம் நான் ஜெயிச்சே தீருவேன். அந்த ஒரு டிட்டர்மினேஷனாக இருக்கட்டும். அதே மாதிரி ஃபிட்னஸாக இருக்கட்டும். ரொனால்டோ மாதிரி ஒரு ஃபிட்னஸ் வந்து யாருமே பார்க்க முடியாது. இன்னும் அந்த 41 வயசுலையும் இருக்கிற எக்ஸ்ப்ளோஷன்லாம் வந்துட்டு இட்ஸ் ரிமார்க்கபிள். ஈவன் வந்து இந்த மேட்ச் முடிஞ்சு பேசும்போதுமே வந்துட்டு போர்ச்சுகலுக்கு யூரோஸ் கப்பே இல்லாத டீமில் நான் 3 கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு பேசுகிற ஒரு கான்ஃபிடென்ஸு, அந்த மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஆட்டிடியூடு யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிக்காமல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ரொனால்டோ ஃபேன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ரொனால்டோவை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.